என்னுடைய தம்பி கூட என்ன எதிர்காலத்தில் மதிப்பணும் தெரியான்ற மாதிரி ஒரு காணொலி ஒன்று விட்டுருந்தார். அங்கே பாரு ஒரு ஆட்டக்கார பட்டி ஒன்றுக்கு வந்து சப்போர்ட்டாக முண்டு கொடுக்குறதுக்கு வேற ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்லி இந்த ஆணுரைகள் அதுகளை பற்றி கதைக்க போகிறேன். அதுகளை எப்படி பாவிக்கிற இந்த லுப்ரிக்கன் இதுகளை பற்றி கதைக்க போகிறேன். இதுதான் ஆண்குறி என்றால் இதுக்கு ஒரு யோக்கே இருக்குது, அதை சொல்கிறேன். முதல் இப்படித்தான் குழந்தை பெறாமல் நாங்கள் செக்ஸ் வைக்கணுமென்று ஒரு தம்பதி வந்து கேட்டவையாம். எங்களுடைய சமூகவியல் சார்ந்த பின்னணிகள், முக்கியமாக சோஷியல் ஸ்டிக்மா, இந்த ஸ்டிக்மடைசேஷன், இப்படி அந்த லிங்க் ஒருக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாக்கள நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். புரிந்துணர்வோட இருவரும் செக்ஸ் வைக்கிறது அது எந்த விதமான தப்பும் இல்லை. அதை யோசிக்கலாம், மெமரிக்காக இருக்கட்டுமே அதை பார்க்கலாம், அல்லது அதை பார்த்து மஸ்ட்ருபேஷன் செய்யலாம். அப்படி அதாவது அதை பார்த்து சுய இன்பங்கான்றது. அவன் அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு இப்படி வெளியிட்டிருக்கிறான். இதுவே உங்களுக்கு நடந்தால் நீங்கள் எப்படி செய்வீங்க? வண்டியை தள்ளி கொண்டு திரிய வேணும். எத்தனை கிளவியல், எத்தனை நோண்டி கதைகள் சொல்லும். இந்த உலகத்தின் அதி உன்னதமான ரகசியம் வந்து கற்பு. எங்களோட கல்ச்சரில் முஸ்லீம்கள் ஆகலும் கூட பார்ப்பினோம். அதே வந்து காட்டுறதுன்றா அந்த பிள்ளை சின்னது மறைச்சோண்டு தெரிஞ்சோண்டு உலகம் முழுக்க ஒருத்தன் காட்டுறானால அவனை போல ஒரு யோக்கியவான் இருக்க முடியாது. அதை யார் செய்தணுமோ அதுக்கு அந்த பாவம் கிடைக்கும். இப்போ தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். அற்புதமானதொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தலையங்கத்தை பார்த்தோன்னே என்னடா விஷயம் என்று வந்திருப்பீங்கள். ஏற்கனவே இந்த விஷயம் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம் என்றதால் நான் இதை பொது வழிக்கில் கதைக்கிறேன். மற்றும்படி இதில் பெண்ணியம் சார்ந்தவர்கள் வந்து இதை மாறி விளங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரான்ஸ் நாட்டில் ஒரு யுவதியோரால் தான் காதலனோட ஒன்றாக இருந்த அந்த வீடியோக்களை, அந்த காணொளிகளை அவர் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருக்கிறார். நான் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கிறேன். நான் சரியான ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கிறேன். என்னுடைய தம்பி கூட என்ன எதிர்காலத்தில் மதிப்பணும் தெரியான்ற மாதிரி ஒரு காணொலி ஒன்று விட்டுருந்தார். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. முதலாவது அந்த பெண்ணுக்கு ஒரு சல்யூட். இந்த விஷயம் இதுவே ஒரு ஈழத்து பெண்ணுக்கு நடந்திருந்தால், இங்கே நடந்திருந்தால், இது வேறு ஒரு விதமாக தன்னைத்தானே அழிக்கிற விதமாகவோ அல்லது ஒரு பாரதூரமான விடயமாக முடிஞ்சிருக்கும். முதலாவது நீங்கள் ஒரு துணிச்சலாக இதை வந்து கதைச்சதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் சில பேர் முட்டு கொடுக்க வருவீங்கள். வந்துட்டாரடா ஒரு என்னென்னு சொல்கிறது, இப்படி கதைக்கிறதுக்கு மன்னிச்சு கொள்ளணும், இப்படி தான் கதைப்பினோம் கிடையாது. இங்கே பாரு ஒரு ஆட்டக்கார பட்டி ஒன்றுக்கு வந்து சப்போர்ட்டாக முண்டு கொடுக்குறதுக்கு வேற ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்லி இந்த விஷயத்தை நிறைய விஷயங்கள் இதில் கதைக்க இருக்குது. இதில் என்னென்ன மாதிரி இதை டீல் பண்ணலாம், இது இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும், இது சரி யாரில் சரி பிள்ளைன்றதுக்கு அப்பால் இந்த விஷயங்களுக்குள்ளே இருக்கிற எங்களுடைய சமூகவியல் சார்ந்த பின்னணிகள், முக்கியமாக சோஷியல் ஸ்டிக்மா, இந்த ஸ்டிக்மடைசேஷன் இப்படி நடந்துட்டால் கூடின பக்கம் பொம்பளையில் பிள்ளைன்னு முடிச்சுட்டு அவன் ஆம்பளை தானே, அவன் சேத்துல மிதிச்சுட்டு என்ன தண்ணியில் கழுவிட்டு போகிறதோ அப்படின்னு சொல்லி முடிச்சிருவினோம். இந்த விஷயங்கள் சம்மந்தமாக கதைக்க போகிறோம். இது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னால் செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து கட்டாயம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவை. அப்போ நீங்கள் கேட்கலாமா, அப்போ இதை பூராயங்கள் ஏதோ சொல்ல போறியல் போல் இதை பலான கதைகள் சொல்ல போறியல் உண்டு. லைட்டாக அப்படித்தான். முக்கியமாக இந்த விஷயங்கள், அதாவது நான் அது சார்ந்து வேலை செய்கிற ஒரு உத்தியோகத்தர்ன்றதால இந்த ஆணுரைகள் அதுகளை பற்றி கதைக்க போகிறேன். அதுகளை எப்படி பாவிக்கிற இந்த லுப்ரிக்கன் இதுகளை பற்றி கதைக்க போகிறேன். நிறைய விடயங்கள் இந்த காணொலியில் கதைக்க போகிறேன். ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காணொலி என்றாலும் நீங்கள் அதிகமான பக்கம் ஒரு இளமாக்கள் பார்க்குறீங்களா தனியே இருந்து பார்க்குறத உறுதி செய்து கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் உங்களுடைய பெற்றோர் இதை எப்படி விளங்கி கொள்ள முடியும் அல்லது விளங்கி கொள்கிற மனோநிலையில் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. எங்களுடைய வீட்டு ஏன்னா அப்பா ஃப்ரெண்ட்லியாக கதைப்பார், உங்களோட வீட்டு என்ன மாதிரி உண்டு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கதைக்க போகிற விஷயங்கள் கட்டாயம் தேவையான விடயங்கள். ஒரு சுவாரஸ்யமான காணொலி. அதாவது பிரான்ஸ் நாட்டில் ஒரு பெண்ணொரால் தனக்கு நடந்த அநீதியை இப்படி சொல்லியிருக்கிறார் பொது வழியில் வந்து. இதை சமூகம் எப்படி பார்க்குது, இது யாரில் பிள்ளை சரி என்றதை கதைக்கிற ஒரு காணொலியாக இருக்க போது. வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். சரி, முதலாவதாக இந்த பெண்ணுக்கு பாராட்டினது நான் ஏனென்று சொன்னால் அவர் அதை ஒரு வித்தியாசமாக பார்க்காம மற்றவர்களுக்கு இப்படி நடந்துடக்கூடாத ஒரே நோக்கம் தான் எனக்கு இருக்கும். நான் சில வெப்சைட்டுகளை பார்த்தேன், அந்த பிள்ளையை தவறாளி எழுதி இருந்துச்சு. முக்கியமாக தங்கச்சி, நீங்கள் இந்த காணொலியை சிலவளை பார்த்துருக்க கூடும். நீங்கள் ஏற்கனவே நிறைய விஷயங்களை கடந்து வந்தாலன்றதாக நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கள் போட்டிருந்தார்கள், அதாவது விபச்சாரம் செய்கிறதுக்கு இவ ஒரு விளம்பரம் தேடுறா, அதுக்கு தான் இப்படி வந்து விளம்பரம் கொடுக்குறாள் என்ற மாதிரியெல்லாம் நான் காணொலியில் அதில் பார்த்துருந்தேன். அந்த அப்படியான வேர்டுக்கு கூட பார்த்துருந்தேன். அநேகமான ஆட்கள், முக்கியமாக அந்த பிள்ளையினுடைய அந்த வீடியோக்குள்ளேயே போயிட்டு அந்த லிங்க் ஒருக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாக்களை நிறைய பேர் பார்த்துருப்பேன். நிறைய பேர் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். சிரிப்பு தான் வந்தது. அவனாரோ ஏதோ பிரச்சனையில் இருக்குது அந்த பிள்ளை, இவங்களுக்கு லிங்க் இருக்குது அந்த மாதிரி எங்கள்கிட்ட மென்டாலிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் வழியை முந்தி வந்து ஃபோன் கதைப்பாங்க படிகள் பொம்பளை பிள்ளைகளோட ரீலோட் போட்டு. சில படியன் என்ன செய்வானுன்னா பொம்பளை பிள்ளைக்கு தானே காசு அனுப்பிவிடுவான். ஃபோனுக்கு அதாவது ரீலோட்டுக்கு காசு அனுப்பிவிடுவான், இல்லை தண்டை ஃபோனுக்குள்ளால் டொப்பப் பண்ணி விடுவான். உங்களோட வெளிநாடுகள்லேருந்து பார்க்குறாக்கள் என்ன ரீலோட்டுன்னு யோசிப்பீங்க, டொப்பப்.
சில பிள்ளைகள் வந்து பொம்பளை பிள்ளைகள் வந்து படிகளுக்கு காசு போடும். அப்போ அநேகமான பெற்றார் நான் பார்த்துருக்கேன் கண்ணால், எங்களுடைய நெருக்கமான வட்டாரத்துக்கு நான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, பார்த்தியே அவன் பிள்ளைக்கு தெரிஞ்சவன்டா, அவளவே கொண்டு காசு போடிக்கிறான், அவன் எல்லோ ஆம்பிளை, நீ சும்மா கிடக்கிற காசெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் சொல்லி இன்னொரு படியினதை நான் பேசினதை பார்த்துருக்கேன். அம்மா பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பிக்குதுண்டா, இந்த ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் வீட்டில் இருந்தானே ஆரம்பிக்குது. வீட்டில் அவன் ஆம்பளை பிள்ளை கூட சாப்பாடு கொடுக்கணும், அவன் உழைக்கிற பிள்ளை என்று சொல்லி படியனுக்கு சாப்பாடு கூட கொடுப்பினோம் பொம்பளை பிள்ளைகளை. நான் இதில் வந்து யாரையுமே பிரித்து பார்க்குற காணொலி இல்லை, உண்மையாக ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது எங்கட இந்த இப்படி நடந்திருக்கேன்டா என்ன காரணம் நினைக்கிறீங்கள்? சின்னலேருந்து வளர்ப்பு அதுதான் இப்படி கொண்டு வந்து விட்டுருக்குது. முதல்ல என்னத்தை வீடியோ எடுக்கணும், என்னத்தை வீடியோ எடுக்கக்கூடாது எல்லாம் கதைப்போம். கொஞ்சம் சுவாரஸ்யமான காணொலி வடிவாக்க வைப்போம். முறைக்கு யாருக்கு தெரியுமா கூட சாப்பாடு கொடுக்கணும்? பொம்பளை பிள்ளைக்கு. ஏன்னா அவள் தான் எதிர்காலத்தில் ஒரு கருவை இன்னொரு உயிரை தாங்கக்கூடிய உடலியல் மனோபலம் எல்லாம் இருக்க வேண்டியது பொம்பளை பிள்ளைகளுக்கு. ஆனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்போ கூட சாப்பாடு கொடுப்பினோம்? சாமதியப்பட்டால் பிறகு. ஆனால் முட்டை வளர்ச்சி எப்போ ஆரம்பிச்சிடும்? சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிடும். ஒரு வயதுலேருந்துலாம் முட்டை வளர்ச்சி ஆரம்பிச்சிடும். முதலாவது முட்டை வெளியேறதான் அந்த சாமத்தியப்படுறது இல்லை மாதவிடான்னு சொல்கிறது. பிள்ளைகளுக்குரிய அநியாயங்களை எங்களுடைய சின்னலேருந்தே தெரியாமல் தொடங்கிடுங்கள். சின்னலேருந்தே பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். விஷயம் அது இல்லை. அப்போ ஒரு ரீலோட் போடுற விஷயத்திலேயே அம்மா படியனுக்கு சப்போர்ட் பண்ணுறான்டா. இப்போ மேட்டர் என்னென்னா காதல் வயப்படுறது ஒன்றும் இப்போ பெரிய புதினமான விஷயம் இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், இதை பற்றியெல்லாம் கதைக்கிறீங்க நிறுவனம் எப்படின்னு சொல்லி. நான் அது சம்மந்தமாக வேலை செய்கிற ஒரு உத்தியோகத்தர். அதாவது என்னுடைய வேலையை வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் தான். பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், எஸ்டிடி கேம்பெயின், அதாவது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸினுடைய கேம்பெயின், அந்த தடை இயக்கத்தின் பொது சுகாதார பரிசோர். ஸோ அப்போ மற்ற ஆக்களை விட இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பேன் இல்லையா? சாதாரணமாக அது ஒரு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கேன். ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இதை வந்து ஒரு ஸ்டிக்மட்டைஸ் பண்ணுற விடயம் அல்ல. இந்த செக்ஸ்ன்றது ஒரு ஃபீலிங், அது சாதாரணமாக வாரது. லவ்ன்றது ஒரு சாதாரணமாக வார ஒரு ஃபீலிங். லவ்ன்றது வெராட்டி தான் பிரச்சனை. இப்போ காதல் வயப்படுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நாங்கள் பேரண்டிங்களால் விளங்கப்படுத்தலாம் பிள்ளைகளுக்கு இப்படி தான் வருமென்னு சொல்லி. அநேகமாக உங்களுடைய பெற்றார் உங்களுடைய மனோநிலை உள்ள ஒரு நண்பனைத்தான் உங்களோட பிள்ளை காதலிக்கும். ஏன்னு சொன்னால் அதுதான் நட்பாகி பின்னர் காதலாக மாறும். ஃப்ரெண்ட் பிடிக்கிறது பிள்ளைகள் அப்படி தான். இதை நான் கடந்த காணொலிகள் நிறையவற்றில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அது ரெண்டும் பேரதூரமான விஷயம் இல்லை. நீங்களும் சில வேளை லவ் பண்ணி கல்யாணம் செய்திருப்பீங்க, நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் செய்தேன். நான் பிரச்சனை அது இல்லை. இந்த பாலியல் ரீதியான கல்வி வெளிநாடுகளில் 6ஆம் ஆண்டிலேயே அல்லது 7ஆம் ஆண்டிலேயே, இங்கത്തെ வயசில் 12 வயசில் அங்கே ஆஸ்திரேலியா அல்லது எந்த நாடுகளில் சரி அவர்களுக்கு டேட்டிங்ன்ற ஒரு விஷயம், ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் கதைக்கிற ஒரு விஷயத்தை விட்டுருவாங்க. அப்படியாவே அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாத பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் ஆற்றுப்படுத்தல் சிகிச்சைக்கு கூட ரிவா பண்ணுவாங்க. இவைக்கு ஏதோ அப்நார்மல் பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய முழு பேரையும் விடணும். ஏனண்டா பல்கலைக்கழகங்களில் போய் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பக்கத்தை இன்னொரு படிக்கணும் விடையக்க மிக்ஸ்அப் பண்ணி சொல்கிறதாகும். அது சாதாரணமாக பல்கலைக்கழகத்தில் எதிர்காலத்தில் அப்படி நடக்க வேணும் வந்துட்டு இந்த ட்ராக்கிங் பீரியடில் அப்படி விடுறது. சேர்ந்துருந்து படிக்க வேணும், பக்கத்தில் இருக்கலாம், வேலைத்தலங்களில் போனால் இது எப்படி பிஹேவ் பண்ண போயணும்ன்றதாக பல்கலைக்கழகங்களில் விடுறது. சரி, பல்கலைக்கழகம் ஓகே, அதுக்கு போகாதாக்களுக்கு அப்போ பொதுவாக பெண்களை ஒரு தீண்டத்தகாத பொருட்களாக, அதாவது என்னென்னு சொல்கிறது, ரூம் அல்லது அதுக்குரிய ஸ்பேஸ் அமைஞ்சால் எல்லாம் செய்வினோமா, ஆனால் வெளியில் அப்படி இருப்பினமான்ற மாதிரியான ஒரு சொசைட்டி தான் எங்களுடைய தமிழ் கலாச்சாரம். சரி, அப்போ ஒரு பெண்ணை காதலிக்கிறதோ அல்லது அவரோட செக்ஸ் வைக்கிறதோ மியூச்சுவல் கன்சர்னின் படி உரிய வயது வந்தால் அது பிழை இல்லை என்ற வியூவில். சரியா? இது நான் முதலும் காணொலிகளில் சொல்லி அடியும் வேண்டி இருக்கிறேன். அதாவது மியூச்சுவல் கன்சர்ன்ன்றது இருதரப்பு புரிந்துணர்வோடு ரேப் எல்லாம் பண்ணக்கூடாது. புரிந்துணர்வோடு இருவரும் செக்ஸ் வைக்கிறது, அது எந்த விதமான தப்பும் இல்லை. 18 வயதுக்கு மேலே அது ஒரு பிரச்சனை இல்லை. மியூச்சுவல் கன்சர்ன் இருந்தால் அது செய்யலாம் 2 பேரும். ஆனால் எங்கே தவறு நடக்குதுன்றால் அதை ஏன் காணொலியாக்கம் செய்ய வேண்டும்? நீங்கள் எல்லா பொம்பளை பிள்ளைகளும் இதை நிறைய பேர் பார்ப்பீங்க. பொம்பளை பிள்ளைகள் கிட்டத்தட்ட 40 விதமான பெண்கள் என்னுடைய சேனலில் காணொலிகளை பார்க்குறவர்கள், வைட்டி ஸ்டுடியோவில் போனால் பார்க்கலாம். ஸோ இது ஒரு சாதாரணமான ஃபீலிங் தான். சாப்பாடு எவ்வளவு ஒரு தேவையோ, அடிப்படையான ஒரு தேவையோ, அதே மாதிரி வயது வந்தாக்களுக்கு இதுவும் ஒரு தேவை. இதை நான் சொன்னேன், நிறைய பேர் என்ன ஒரு கல்லனோ இல்லை இவன் ஒரு பொம்பளை கல்லனு சொல்லி கொண்டு வருவாங்க. இதை பற்றி கணக்கெடுக்க போகிறால் நான் இல்லை, நான் திருமணம் ஆகிட்டு எனக்கு 2 பெண் பிள்ளைகள் தான். ஸோ நீங்கள் சொல்கிற விமர்சனங்களோ கமெண்ட்டுகளையோ பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணி கொண்டிருக்க போகிறால் நான் இல்லை. என்னுடைய வியூ வந்து வேர்ட் வியூ. சொசைட்டியை நான் மேலே இருந்து பிறந்து பார்த்தா அப்படி இருக்குமோ அதைத்தான் நான் பார்த்து நல்ல விஷயங்களை போட்டு கொண்டிருக்கிறது. நல்லது நடந்தால் சந்தோஷம், இல்லாட்டி சின்ன கவலை, அவ்வளோதான் சொல்ல வர்றது. இதை இந்த ஃபீலிங் இது ஒரு சாப்பாடு மாதிரி ஒரு விஷயம். நான் மாஸ்லோன்ற தியரி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு மனிதனுக்கு உணவு உறைவுகளோடு அவர் இதையும் சில பேர் தத்துவவியலாளர்கள் சேர்க்கணும் அடிப்படையில். ஆனால் அதை காணொலியாக்கம் செய்யக்க இப்படியான ஒரு ஸ்டிக்மடைஸான கல்ச்சர் இருக்கிற எங்கட கம்யூனிட்டிக்கு, தமிழர்களுக்கு இவர்கள் எல்லாம் பக்கிர குணம் அதை என்ன மாதிரி எதிர்காலத்தில் யூஸ் பண்ணுவினோம்னு தெரியாது. அதால்
ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்க நேர்ந்தால் அல்லது ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு அவர்கள் பாலியல் உறவில் அப்படி ஈடுபட சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை காணொளியாக்கம் செய்கிறத இயலுமானவரை ரிவ்யூஸ் பண்ணுங்க பெண்கள். அது எதிர்காலத்தில் அப்போ சில பேர் அவை யோசிக்கலாம், மெமரிக்காக இருக்கட்டுமே அதை பார்க்கலாம் அல்லது அதை பார்த்து மஸ்ட்ருபேஷன் செய்யலாம், அப்படி அதாவது அதை பார்த்து சுய இன்பங்கன்றது இந்த மாதிரி என்ன திங்கிங் இருக்கும். என்னடா நான் இது சம்மந்தமாக வேலை செய்கிறாள், அப்போ இதை பச்சையாக சொல்லத்தான் வேணும். என்னடா இது சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, இதை பற்றி வேறையாக கதைக்கிறதும் இல்லை. ஸோ அவை எதிர்காலத்தில் அதை பாவிச்சு சுய இன்பம் அப்படி இப்படி சொல்லி சில பர்பஸுக்காக செய்தாலும் இந்த காதல் என்ற விடயம் அநேகமாக டீனேஜில் உருவாகுது. நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன், தர்க்க ரீதியான சிந்தனைகளை எடுக்கிற வயது சில வேளை 26 வயது கூட ஆகலாம். அந்த ஃப்ரண்டல் கோடெக்ஸ் மூளையினுடைய மேற்பட்டை நல்ல டிசிஷன் மேக் பண்ணுறதுக்குரிய வயது வேறு லேட் ஆகும் சில பேருக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், இதே ஏன் சொல்கிறீங்க நிர்வகிப்பாண்டு, எங்கேயோ போகிறீங்களே? இல்லை, அந்த வயதில் ஏதாவது அவர்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தவறான புரிந்துணர்வுகள் வந்து இருவரும் சண்டை பிடிக்க வலிக்கிட்டால் அது சில வேளை வாய்த்தர்க்கங்கள் முத்தி இவளுக்கு செய்கிறேன் வேலைன்னுட்டு அவர் சில வேளை அனுப்பக்கூடும். நான் அந்த சகோதரன் தான் அனுப்பினதுன்னு சொல்லலை, அவரும் சொல்லிக்கார் தான் அனுப்பலைன்ட்டு. இது அவையண்ட பஞ்சாயத்துக்கு போய் முடிவு சொல்கிற நாட்டாமல் நான் இல்லை. எதிர்காலத்தில் இப்படி மற்றவர்களுக்கு நடக்காமல் இருக்க வேணும்னா என்ன செய்ய வேணும்னு தான் சொல்லுவேன். ஸோ முதலாவது காணொளியாக்கம் செய்தது பிழை. இது முதலும் ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு குறும்பட நடிகை, உங்களுக்கு தெரியும். அவவும் துணிஞ்சு வந்து நினைக்கிறேன் இவ 2ஆவதால் அவவும் முதலாவதாக வந்து துணிஞ்சு குரல் கொடுத்தவ எல்லாருக்கும் தெரியும். பேர் சொல்லலாமோ தெரியலை, வேண்டாம், சிலவள் அந்த சமூகம் மறந்துருக்கும். நான் அதை ஞாபகப்படுத்தி அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்த விரும்பலை. ஆனால் அவள் ஒரு துணிச்சலான பெண். அவள் வந்து சொல்லியிருப்பாள் என்னென்னு சொன்னால், நான் சின்ன வயதில் எனக்கு அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன், நினைக்கிறேன் அவர் வேறு கல்யாணம் செய்தோ இல்லை விட்டுட்டு போட்டார், அதால் நான் ஒரு இடத்த ஒர்க் பண்ண போயிருக்கேன், இப்படி ஒரு ஆளோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நான் அவன் அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு இப்படி வெளியிட்டிருக்கிறான், இதுவே உங்களுக்கு நடந்தால் நீங்கள் எப்படி செய்வீங்களேன்னு சொல்லிட்டு கதைச்சிட்டு அந்த பிள்ளை அடுத்த வேலையை பார்த்துக்கொண்டு இருக்குது. ஸோ வெரி குட், அப்படி தான் இருக்க வேணும். அந்த தற்துணிவை நான் சொல்கிறேன். இவ இப்படி வந்து கதைச்சிருக்கிறா. ஸோ இவர் விட்டதோ யார் விட்டதோ தெரியாது, ஆனால் வெளியில் பரவி இருக்குது, இப்படி ஒரு விஷயம் பரவி இருக்குது. அந்த பிள்ளை உண்மையாக என்னுடைய வியூவில் அவள் தனக்கு விளம்பரம் தேடையில்லை. சில பேர் அப்படி எழுதியிருந்த நீங்கள் தனக்கு விளம்பரம் தேடுற எந்த பொம்பளை பிள்ளையும் வாழ்க்கையில் வந்து சொல்லாது. என்னுடைய அந்த நிர்வாண புகைப்படங்களை எனக்கு சின்ன வயதில் தம்பியும் இருக்கிறான், அவன் என்ன இதால் வெறுத்துடுவனோ தெரியாதுன்னு கெஞ்சி கேட்க மாட்டுது ஒரு சொசைட்டிட்டு. அப்போ நாங்கள் எவ்வளோ ஒரு கிழிந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ட்டு எனக்கு அது கதைக்கணும் போல இருந்தது. வேறு காணொலிகள் போட்டதால் கொஞ்சம் லேட்டாக இதை பற்றி கதைக்கிறேன். ஸோ விஷயம் என்னென்னா, காணொலியாக்கம் செய்ய எவனையும் இடமளிக்கக்கூடாது. அவன் கட்டாயம் அதை அவனுடைய தர்க்க ரீதியான சிந்தனை எடுக்கிற வயது மட்டும் அவன் எப்பயாவது ஆப்பு வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி ஒரு விஷயம் எங்களுடைய கல்ச்சரில் திருமணத்துக்கு முன்னரான பாலுறவு அது விபரீதத்தில் முடியுமென்றதாலையும் அல்லது சில வேளை அதுக்கு முதல் திருமணம் வைக்கணும், பிறகு ப்ரெக்னென்ட் ஆகலாம், கர்ப்பமாகலாம் என்ற சான்ஸுகளால் ஏழுமானவரை அவர்கள் அதை தவிர்த்து கொள்வது. பிறகு பேரண்டே அலோவ் பண்ணுவினோம். அவையே சில வேலை என்ன இப்போ வேலையால் வந்தோன்னா வலிக்கிட்டு எங்கேயும் பேப்பர் வாக்கான்னு போயிடும், அதாவது அதுக்குரிய ஸ்பேஸை கொடுக்குறோம். ஆனால் அது மட்டும் எங்களோட சொசைட்டி கொடுக்க மாட்டுது. இதுதான் ரியல். இப்போ பிரச்சனை இப்படியான இது எங்களோட கல்ச்சர் இங்கே யாழ்ப்பாணம். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீ என்ன தம்பி வெளிநாட்டு கல்ச்சரை கொண்டு வந்து இங்கே கலக்கிறேன்னு சொன்னால், எங்களுக்கும் தெரியும் எத்தனையோ ஹோட்டல்களில் என்னென்ன மாதிரி நடக்குதுண்டு, அது சம்மந்தமாக வேலை செய்கிறாக்களுக்கு தெரியாது எங்களுக்கு. ஸோ அது சர்வசாதாரணம். அதான் நான் சொன்னேன், சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் உண்டு. ஸோ இதுகளை விமர்சிக்கிறது இல்லை, இதுகளை பாதுகாப்பாக எப்படி செய்கிறது. கூட வல்னரபிலிட்டி என்று பாதிக்கப்படக்கூடிய வர்க்கமாக இருந்தால் பெண்கள், ஏன்னா அவைக்கு தான் ப்ரெக்னென்ட் ஆகும். இவங்களை எல்லாம் செய்து போட்டு வலிக்கிட்டு மோட்டர் சைக்கிள் எடுத்து வந்து போடுவாங்க. இவன் பெரிய ஆம்பளை மாதிரி திரிவான். ஆனால் அதுதான் பிறகு சத்தி எடுக்க வேணும், வண்டியும் தள்ளி கொண்டு திரிய வேணும், எத்தனை கிளவியல் எத்தனை நோண்டி கதைகள் சொல்லும். அப்போ அவர்கள் தான் பாதிக்கப்படக்கூடிய வர்க்கம்ன்றதால நான் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன மாதிரி இதிலிருந்து தப்பலாம்னு சொல்லி முதலாவதாக இந்த காணொலி எடுக்கிறத ஏழுமானவரை தவிர்த்திட வேணும். அடுத்த விடயம் வந்து இப்போ யாருக்கு என்னென்ன நோய்கள், பாலியல் ரீதியான நோய்கள் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது. அடுத்தது இள வயதில் கர்ப்பமாகினால் அது வந்து அம்மாவுக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனை, 2 பேரும் வேலை இருக்காது, சமூகம் வண்டியும் தள்ளி கொண்டு திரிகிறாள் நோண்டியாகும். அப்போ இப்படியான பிரச்சனைகளால் அவர்கள் ஏழுமானவரை பாதுகாப்பான பாலுறவு என்ற ஒரு விடயத்துக்கு போகணும். முதலாவதாக உங்களுடைய லவ்வர் உங்களோட தான் இருக்கிறாருன்ற நம்பிக்கை உண்டு. அது சேஃப் செக்ஸ் அல்லது மெதட் என்று சொல்கிறது, அதாவது அந்த விந்து வரைக்க வெளியில் எடுத்து விடுறது, அப்படியான ஒரு செட்டப். அல்லது முதலாவது இது நேச்சுரல் மெதட் என்று சொல்கிறது. இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை இப்படியானவர்களுக்கு மட்டும் இல்லை, சில பேர் கற்பம் சரிக்காமல் உடல்றவு கொள்கிற ஆக்கள் வந்து பொதுவாக ஒரு பெண்ணுக்கு 25ஆம் தேதி தான் மாதவிடாய் வருதுண்டா. இந்த மாதத்தின் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அவருக்கு அந்த கருக்கட்டக்கூடிய சான்ஸ் எப்போ இருக்குண்டா, அந்த மாதவிடாய் வந்த நாள்லேருந்து சரியாக 2 கிழமையால் 14ஆம் நாளில் சூழ் கொள்ளப்படும். அந்த டைமில் உடல் உறவு வைக்க குழந்தை பெறக்கூடிய சான்ஸ், குழந்தை உருவாகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதை சொல்கிறது சேஃப் பீரியட். அப்போ அதை விட்டுட்டு அந்த டைமை விட்டுட்டு மிச்ச நாளுகள் சேஃப்.
என்னென்னு சொன்னால் ஒரு விந்து ஒரு பெண்ணினுடைய இனப்பெருக்க சுவாட்டுக்குள்ளே போனால் 2 நாட்கள் உயிரோடு இருக்கும். அப்போ நான் சொன்ன கணக்குப்படி 30ஆம் தேதி என்று வைப்போம். 30ஆம் தேதி தான் ஒரு ஆளுக்கு பீரியட்ஸ் வருதுண்டா ஒரு பெண்ணுக்கு. அவள் அடுத்த 14ஆம் தேதி அவள் எலிஜிபிள், அந்த குழந்தை பெறக்கூடிய சான்ஸில் இருக்கிற அந்த 14ஆம் தேதினா இப்போ ஒரு 12ஆம் தேதிக்கும் 16ஆம் தேதிக்கும் இடையில் உடல்றவு வச்சா குழந்தை பெறக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ இதை தவத்தி விட்டுட்டு உடல்றவு கொண்ட மிச்ச நாளுகளில் பெருசாக பொதுவாக தவிர்க்கலாம். ஆனாலும் சில பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படைக்குள்ளே சூழ்கொள்ளல் நடந்து அது போய் கெடுக்கட்டவும் சான்ஸ் இருக்குது. எங்களோட படங்களில் காட்டுறதெல்லாம் போய் ரேப் பண்ணினோன்னா அப்புறம் கொஞ்சம் சீனால் குழந்தை கத்தம் அதெல்லாம் பொதுவாக சான்ஸ் குறைவு. ஏன்னாடா ரேப் பண்ணுற டைம் அந்த பிள்ளை 14 அந்த நாள் அந்த பீரியடில் இருந்தது இல்லையே. சொல்ல வர்றது இதுகளை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். வெளிநாட்டில் இதை 10-15 வயதிலேயே படிப்பிச்சு விட்டுருவாங்க. எங்களுக்கு 40-30 வயதுலேயும் இதை பற்றி தெரியாமல் யாரிலையும் காஞ்ச மாடு கம்பில் விழுந்துற மாதிரி பாயிறது. எல்லாத்தையும் யாரோட பிள்ளைகளோட நம்பிக்கை துரோகம் செய்து கூட்டிக் கொண்டே இப்படி போயிட்டு சரி அதுதான் உன்னை நம்பி வந்து சண்டை எல்லாத்தையும் காட்டுது. அப்புறம் நீ அதை படம் எடுத்துக்கொண்டே பெரிய சங்கர் மாதிரி தியேட்டரில் வெளியிடுற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தா அது 100% மற்ற சந்ததிக்கே கூடாது. 100% இன்னொரு ஆள் நம்பிக்கை, ஒரு ஆள் எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இந்த உலகத்தின் அதி உன்னதமான ரகசியம் வந்து கற்பு. எங்களோட கல்ச்சரில் முஸ்லீம்கள் ஆகலும் கூட பார்ப்பினோம். அதே வந்து காட்டுறதுண்டா ஒரு ஆளுக்கு இன்னொரு தனக்கு மட்டும் தனக்கு வர வேண்டியவனுக்கு மட்டும் தெரியுமென்று தெரிய வேண்டிய ஒரு பிள்ளை உறுப்புன்னு சொல்லி அந்த பிள்ளை சின்னலேருந்து மறைச்சோண்டு தெரிஞ்சோன்ட்டு உலகம் முழுக்க ஒருத்தன் காட்டுறான்னா அவனை போல ஒரு யோக்கியவான் இருக்க முடியாது. அதை யார் செய்தனுமோ அவைக்கு அந்த பாவம் கிடைக்கும். இப்போ நான் சொல்ல இந்நேரம் தான் செய்ததுண்டு. விஷயம் என்னென்னா அடுத்தது ஆணுரைகளை பாவிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இந்த ஆணுரைன்றது சாதாரணமாக எங்கே வாங்கலாமண்டா ஃபார்மசி, எல்லா ஃபார்மசிகள்லேயும் இருக்கும். அதே போனால் நீங்கள் அதை ஒரு குற்ற உணர்வாக பார்க்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரம் இப்படி வேணுன்றதை ப்ரொமோட் பண்ணுங்க. ஏனென்றால் அது இன்னும் ரிஸ்க்குக்கு போகும். இது இல்லாட்டில் முக்கியமாக குழந்தை பிறக்கிறத தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த ஆணுரை பாவிக்கிறது HIV போன்ற நோய்கள், எய்ட்ஸ் போன்ற நோய்களும் பெறவாமல் தடுக்கும். நீங்கள் திடீரென இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன லவ்வரில் அல்லது வேறு எனக்கு தெரிந்த கணவனோடு தான் நான் செக்ஸ் வைக்க போகிறோம்னா பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து கண்டவுடனே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் உருவாகிடலாம். நீங்கள் யோசிக்கலாம் என்ன சொல்கிறீங்க நிறுவனண்டா. சில வேலை ஒரு ஆள் ட்ரெயினில் போகுது, சில பேர் கதைக்கணும், எங்கட பாஷையில் சொன்னால் டக்குன்னு செட் ஆகிட்டு வைப்போம்டா. சில பேர் செக்ஸ் வைக்க ரெடி, அப்படி இருக்குது ஆக்கள். அப்போ நீங்கள் பார்க்குறாக்கள் தான் வித்தியாசமாக பார்க்கக்கூடாது. அப்போ அவர்கள் இதை கட்டாயம் ப்ரொமோட் பண்ண வேணும். எல்லா ரயில்வே ஸ்டேஷனுகள்லேயும் கண்டம் வந்து நார்மலாக இருக்கும். ஈவன் கிளிநொச்சி பிராந்தியம்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். அதுமாரி ஒவ்வொரு இடமும் இருக்குது. இல்லாட்டி அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு கேட்பினோம். இது மட்டும் இல்லை ஃபார்மசியில் இருக்குது. இது மட்டும் இல்லை சகல ரேஞ்ச் PHS பொது சுகாதார பரிசோதர்கிட்ட கேட்டு அவர்கள் செய்வினோம். அதுக்குரிய எடுத்து தருவினோம். எல்லாம் இலவசமாக வடிவாக கேளுங்க, இலவசம். இது மட்டும் இல்லை மிட் வைஃப்கிட்ட எடுக்கலாம் நீங்கள். அதாவது குடும்ப நல மருத்துவம் அது மிஸ்ன்னு சொல்லுவினமே அவை இருக்குது. உங்கள்கிட்ட தருவினம், நீங்கள் கேட்டால் இலவசமாக அதை தருவினம். இதை நீங்கள் வைத்தியசாலைகள்லையும் நாங்கள் கண்டம் டிஸ்பென்சரிகள் அநேகமான இடங்களை வைத்திருக்கிறோம். நீங்கள் வைத்தியசாலைக்கு வாராக்களும் அது சும்மா ஒரு இப்படி இழுத்துட்டு போகிற இடத்து மாதிரி தவால்பட்டி மாதிரி ஒன்று இருக்கும். அது கீழே வெளியில் தெரியும் படிவாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த கண்டம் சாதாரணமாக காட்டுறேன் அநேகமான தெரியும். இதுதான் இது எப்படி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தனியான காணொளி நான் போட ரெடி. நீங்கள் இது கண்டம், இது லூப்ரிகன்ட்னு சொல்கிறது. லுப்ரிகன்ட் என்னென்னு சொன்னால் ஒரு வலுவழுப்பான பதார்த்தம். உங்களுக்கு தெரியும், உராய்வை நீக்கிறதுக்கு வலுவழுப்பான பதார்த்தம். இது கவர்மெண்ட்டுன்ட்ட ஸோ இலவசமாக எல்லா இடமும் கிடைக்கும். இதில் வடிவ அழுது இருக்குது. திஸ் இஸ் நாட் கன்ட்ராசெப்டிக் டிவைஸ், அதாவது கற்பத்தை தடுக்கிற ஒரு விஷயம் இல்லையன்னு இருக்குது. வடிவாக பாருங்கள், இது கண்டம் இப்படி இருக்கும். உடைச்சி காட்டுறேன். இதை பல்லாலையெல்லாம் கிழிக்கக்கூடாது. என்னென்னா இந்த கண்டம் உள்ளுக்கு கிழிஞ்சிட்டு தானே அப்புறம் அது லீக் ஆகிடும். அப்போ இது சாதாரணமாக ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா இதை பற்றி ஒருத்தருமே கதைக்கிறது இல்லை. எங்களோட சொசைட்டியில் கதைக்கிறேன். அப்போ நீங்கள் தெரியா பிள்ளைகளுக்கு தெரிய பண்ணுறேன்னு கொஞ்சம் பேர் இப்போ வருவினோம். உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்கும் எல்லாம் படிவாக தெரியும். ஏன்னா நான் டீச்சிங் ஃபீல்ட்லேயும் இருக்கிறேன். கிரேட் 6 11 மட்டும் சயின்ஸ் படிப்பிக்கிறதுனால எல்லா பிள்ளைகளும் எல்லாம் இணையமாக தெரிந்திருக்குது. ஸோ இதை பல்லுகளாலையெல்லாம் கிழிச்சு என்ன மாதிரின்னு தெரியாது. என்னென்னா சில வேலை இதை இருட்டுக்காக தான் இதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அப்போ இதை எடுக்க ஓட்டையை போட்டு பிரயோசனம் இல்லை. அப்போ பல்லுகளால் எல்லாம் கிழிக்காமல் சேஃபாக இப்படி எடுத்துட்டு இப்படி பார்த்தீங்களா இதில் இப்படி ஒரு பகுதி வரும். இது வெளியில் நிற்கும். இதுதான் ஆண்குறி என்றால் இதுக்கு ஒரு யோக்கே இருக்குது, அதை சொல்கிறேன் முதல். இப்படி தான் குழந்தை பெறாமல் நாங்கள் செக்ஸ் வைக்கணுமென்று ஒரு தம்பதி வந்து கேட்டவையாம். கேட்க குழந்தை வராமல் இருக்கணுமெண்டா இந்த மாதிரி கண்டம் போட்டு செக்ஸ் வைக்கிறேன்ட்டு ஒரு ஆள் சொல்லி கொடுத்துருக்கிறார். என்ன மாதிரி ஒரு ஆள் சொல்லி கொடுத்துருக்குது. சொல்லி கொடுத்தா அவர் என்னென்னா உண்மையான மாடலில் செய்து காட்டணும். இப்போ உதாரணமாக ஆண்குறியில் தான் போட்டு காட்டணும். இது வீடியோ. இப்போ நான் வந்து லைவாக செய்யலாது. சரி, அதுக்கு பிறகு நான் எங்கேயும் போய் வேறு உலகத்திலாம் இருக்கணும். இது வந்து
அதுக்குரிய மாடல் இருக்குது. அதாவது உண்மையாகவே ஆண்குறி மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கு செய்து காட்டணும். அது நீங்கள் அதை விரும்பி ஒரு 10 பேரை இல்லை அதாவது ஹவ் டு யூஸ் கண்டம் என்ற அந்த காணொலியை நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷனாக போடுங்கொண்டு யாராவது கொமெண்ட்டா ஒரு 10 பேர் போட்டால் நான் அதை காணொலியாக போடுறேன், எதிர்காலத்தில் போடுறேன், அடுத்த வீடியோவாக போட்டு விட்றேன். நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினா ஸோ நான் இதில் கையில் கொழுவி காட்டல, ஏனெண்டா அந்த பெம்பலையார் தான். அப்போ இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு திருப்ப வாரானாம் வைஃப் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். இந்த கனவே கேள்விப்பட்டிருப்பியல். அப்போ ஏன்டா தம்பி என்ன நடந்தது என்ற நான் சார் அப்போ என்ன எல்லாம் கொண்டம் எல்லாம் போட்டேனியோண்டு எல்லாம் போட்டேன் நான் அப்படி இருந்து நடந்துட்டு சார் என்னென்னு தெரியல. அப்போ இவர் டாக்டர் எல்லாம் சொல்லி கொடுத்தவர் கேட்டிருக்கார், என்னெண்டா தம்பி செய்து நீ என்ற இவர் சொல்லி பைப் வந்தா சார் எல்லாம் ஓகே படுத்திருந்தோம். நான் எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தும்பு தடியில் கொழுவினேன், அதை எடுத்து நான் போய் செக்ஸ் வச்சேன். தும்பு தடியில் எல்லாம் கொழுவுறையில் கொழுவ வேண்டிய இடத்தை தான் கொழுவ வேணும். அது எப்படி கொழுவுறது, என்ன மாதிரி ரிமூவ் பண்ணுறது, இதை எடுத்து வாயில் இப்படி கட்டி போட்டு எறியலாமா, இதை கட்டி போட்டு எறியக்கூடாது. என்னென்னா இதுக்குள்ளே அப்புறம் அந்த சீமெண்ட் இருக்கும், இதுக்குள்ளே அது இருக்கும், அதாவது சுக்கில பாயம் என்று சொல்கிறது இருக்கும். இதை நாங்கள் இப்படி டிஷ்யூவால் தான் ரிமூவ் பண்ணணும். அதாவது ஆண்குறி என்ன மாதிரிண்டா இது இப்படி இதுதான் ஆண்குறியண்டா அதை போட்டுட்டு உருட்டி விட வேணும். அது தெளிவான காணொலி நான் அப்புறம் நீங்கள் கேட்டால் போடுறேன். இதை இப்படி பொத்தி அதாவது இப்படியான ஒரு டிஷ்யூவால் தான் அதை எடுக்க வேணும். ஏனென்றால் கையில் அந்த சுரப்புகள் பட்டால் அதாலையும் சில இப்போ உதாரணமாக HIV வராது, அது உள்ளுக்கு தான் அந்த சீமெண்டில் இருக்குமென்றாலும் சில பதார்த்தங்கள் அவை இந்த பெண்கள்கிட்ட அந்த சுரப்புகளில் ஏதாவது கிருமிகள் இருக்கலாம். அதால் இப்படி ஒரு டிஷ்யூவால் தான் ரிமூவ் பண்ணிவிட்டு சேஃபாக டிஸ்கார்ட் பண்ணணும். கொழும்புல அரைவாசி வேக்காலுகள் அடைக்கிறது, கொமோட்டுகள் அடைக்கிறது இதால் என்னென்னா இவங்க இதை பிடிச்சி இப்படி கட்டி போட்டு விட்ருவாங்க வாசலில். இப்படி வாயை பிடிச்சி பலூன் மாரி கட்டினா இதுக்குள்ளே இப்போ அந்த கிருமி எல்லாம் நின்று நொதிக்கும். அப்போ சமீபாட்டு அணிஞ்சு பலூன் மாரி பெருசாக ஊதும். அப்போ என்ன நடக்குமெண்டா ஒரு பாய்க்காலோ அல்லது ஒரு இப்படி ஃப்ளாஷ் பண்ணி ஊற்றேக்கு அதுக்குள்ளே ஊதிடும். அப்போ அடைப்பு மாதிரி வரும். ஸோ இதை பாதுகாப்பான முறையில் நீங்கள் என்ன மாதிரி இப்போ பெண்களுக்குரிய சானிட்டரி பேட்ஸ் என்ன மாதிரி டிஸ்போசல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ண வேணும். சும்மா எல்லாம் மறியக்கூடாது. அப்புறம் படியல் தூக்கி கொண்டு தெரியுமா உடம்பலியை காங்க தூக்கி கொண்டு எங்கேயும் போடும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ இதை நான் கொண்டே கவனமாக அறிகிறேன். விஷயம் என்னென்னா இதை ஒரு தரம் சொல்லி கொடுக்குறீங்கள ஒரு தருக்கும். அப்போ பிள்ளைகள் இப்போ சில பேர் முண்டு கொடுக்க வரையும் உங்களோட பிள்ளைகள் எல்லாம் திறமண்டு எல்லாரும் திறந்தான் நான் சம்மந்தமாக தான் வேலை செய்கிறோம். ஸோ பிள்ளைகள் அது இயல்பூக்கம் இருக்கும், செக்ஸ்ன்ற அந்த இயல்பூக்கம் இருக்கும். ஆனால் அவைக்கு பாதுகாப்பான முறையில் வெளிநாடு மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தா சிலவள் அந்த நோக்கம் இருக்காது. இல்லை சந்தர்ப்பம் வந்தாலும் அவர்கள் பாதுகாப்பான முறையில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வருவினோம். இது எங்களோட சொசைட்டியில் இருந்தால் எல்லாத்தையும் ஒழிக்கிறது, எல்லாத்தையும் ஒழிச்சு மறைக்க அது களவாக முழுக்களும் நடக்கும் தான். முழு விஷயமும் களவாக நடக்கும். நடந்தது என்ன பிரச்சனைன்னா ப்ரெக்னென்ட் ஆகினோன்னு பிள்ளை யோசிக்கும், ஐயோ வெளியில் எல்லாம் தெரிஞ்சிட்டுது, எந்த மானம் போச்சு, படிப்பு போச்சு, சேர்ந்த பிள்ளை படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் செய்ய போதுன்ட்டு பிள்ளைகள் என்ன செய்யும்டா தங்களோட உயிரை தாங்களே அழிக்க போவினோம். அதிலும் பார்க்க நான் சொன்னேன் இது திறன் சரி. அப்புறம் எனக்கு எதிராக நீங்கள் முண்டு கொடுக்க வர வேண்டாம். நான் ஒரு காலமும் சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்கிற ஒரு ஆள் இல்லை. இது சம்மந்தமாக வேலை செய்ய இன்னும் கூட அந்த என்ன பரிதாப உணர்வுகள் இருக்கும். இதை சொல்லி கொடுத்துருந்தா அந்த பிள்ளைகளே அப்படி போகணும். சரி இப்படி ஒரு விஷயம் இல்லை, இப்படி ஒன்றும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்துட்டுது. அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டினம் உடல் ரவு நடந்துட்டுது என்றால் நடந்து 72 மணித்தியாலத்துக்குள்ளே, அதுவும் as soon as possible ஒரு நாளுக்குள்ளே எடுத்தானெல்லாம் மேக்ஸிமம் 3 நாள், ஒரு நாளில் 24 மணித்தியாலம் 72 3 நாள் மிட்வை விட்டு ஒரு குளிசை இருக்குது, பொஸ்டினோர் என்ற குளிசை. அந்த பொஸ்டினோரை நீங்கள் போட்டால் கருக்கட்டல் நடக்காது. அதுக்குரிய ஹோர்மோன் பேலன்ஸுகளை இது குழப்பி விட்டுரும். புரியுதா நான் சொல்கிறது? கருக்கட்டல் நடக்காது. அப்போ இதுக்குரிய ஹோர்மோன் பேலன்ஸுகளை குழப்புறதால கர்ப்பம் தடை செய்யப்படும். அப்போ கூட ரேப் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அப்படியான ஆக்களுக்கு HIV டெஸ்ட்டும் செய்துட்டு இப்படி பொஸ்டினோரும் கொடுக்குறது. ஏன்னா அதுகளுக்கே தெரியாமல் நடக்கிற விஷயங்களில் வலுக்கட்டாயமாக. ஸோ பாவம் தானே அவை அப்புறம் ரேப்பும் பண்ணப்பட்டு அது இந்த ட்ரோமா, அது இந்த அதிர்ச்சி அப்படியான விஷயங்கள் அதோடு சேர்ந்து பிள்ளையும் சும்மா அந்த பிள்ளையை நாளைக்கு டிப்ரெஷன் ஆகிறதா இவர் போடுவார். ஸோ அதுகளை கொடுக்குறது. அந்த தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள் முதலாவது அப்படி சொன்னாக்கா. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் ஒரே ஒரு விட்ட தவிர இந்த வீடியோ எடுக்கிறதுகள் தேவையில்லாத ஒரு விஷயம். அந்தந்த கணப்பொழுதை என்ஜாய் பண்ணினோமா கடந்து போனமாண்டு இருக்காமல் அதை ஆவணப்படுத்தி சங்கர் மாதிரி படம் வெளியிடுறதுக்கெல்லாம் முயற்சிக்கக்கூடாது. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளும் இதை பார்க்குறாக்கள். நீங்கள் அது உங்களுடைய விருப்பம். ஒரு ஆளுக்கு உங்களுடைய உடலை கொடுக்குறது அது உங்களுடைய விருப்பம். அது திருமணத்துக்கு முன்னும் தவிர்க்கிறது உங்களுக்கு பாதுகாப்பானது. திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை இல்லை. திருமணத்துக்கு முதல் இப்படி சந்தர்ப்பங்கள் வந்தால் இவர் இருக்கிறார். இதுலேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. கனவேருக்கு இது கவர்மெண்ட்டு இலவசம் பண்ணிட்டு சில பேருக்கு இதுக்கு நொட்டை சொல்லுவினோம். இது உதாரணமாக இது நான் அது சம்மந்தமாக வேலை செய்கிற ஆளுண்ட வழியாக கிடந்தது. அப்புறம் யோசிக்கிறது நிறுவனம் இதே வேலையாக திரியிறானாக்குமெண்டு. இது சாக்லேட் ஃப்ளேவர், சாக்லேட்னு இருக்குது இப்படி பாக்ஸ்.
இதுவும் கவர்மெண்டால் கொடுக்கப்படுறது தான். ஃபார்மசியில் நார்மலாக இருக்குது. இப்படியானதுகளை பாவிக்க உங்களை பின்னால் வார எவ்வளவோ வில்லங்கங்கள் வேலைக்கு பிள்ளையை பெற்று பிறகு அதுக்கு மாப்பட்டி வேண்டாமல் அலைஞ்சு அம்மா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஆகி பிறகு அது கடைசியாக சூசைட்டில் முடிகிற நேரம் நான் சொன்னது பரவாயில்லை. சரியா, நாங்கள் அது சம்மந்தமாக களத்தில் வேலை செய்ய வர பிரச்சனைகளோட ஒப்படைக்க அப்புறம் இவன் இடையில் விட்டுட்டு போடுவான். ஸோ யாரும் அந்த பிள்ளையை நான் பாராட்டுறேன். நான் ஒரே ஒரு விஷயம், அந்த பிள்ளை உண்மையாக தான் எதிர்காலத்தில் எவ்வளோ சேலஞ்சு எதிர்நோக்க போகிறேன், இதை வேறு ஆக்கள் பாப்பினம் என்று சொசைட்டிகிட்ட கெஞ்சினதை பார்க்க தமிழ் சமூகமாக வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சமூகம். ஆனால் அது கூட பரவாயில்லை. ஒரு 2 பேர் விரைவிறக்கம் பார்த்து கொமெண்ட் போட்டோம். மிச்சம் எல்லாருக்கும் அவளுடைய லிங்க் தான் கேட்டது. அந்த லிங்கை தேடி நம்ம எங்கே பார்ப்போம்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல விரும்பலை. எல்லாருக்கும் கிடக்கிறதான் அவக்கும் கிடக்கும். எதுவும் இப்படித்தானே, என்னென்னு சொல்கிறது, இப்போ இதுதான் கிடக்குது இதுக்கு என் கைக்குள்ளே. ஆனால் நான் இதை பொத்தி வச்சுருந்தேன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க, உத்துக்குள்ளே என்ன கிடக்குது, உத்துக்குள்ளே என்ன கிடக்குன்னு பார்க்கணும் போல் கிடக்கும். பார்த்துட்டு இது கெஞ்சு இதான்ட்டு பேசாமல் திரும்பிங்க. இதுதான் இந்த வாழ்க்கையின் தத்துவம். ஸோ யாரையும் இங்கே காயப்படுத்தக்கூடாது. இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான். அனைவருக்கும் எல்லா சுதந்திரங்களும் இருக்குது. இன்னொரு ஆள் எங்களை நம்பி ஒரு விஷயத்தை செய்யக்க அவற்ற பேரையும் கெடுத்து அவர்கிட்ட பேர் மட்டுமாக கெடும், அந்த அவருடைய குடும்பம் எல்லாற்ற பேரும் கெடுமன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் உண்மையாக அந்த செய்தாள்கிட்ட பேர் தான் கெடணும். அப்படி அவர் தெரிஞ்சு செய்திருந்தாருண்டா யாராவது, இல்லை அவர் செய்யாமல் வேறு யாராவது ஃபோன் ரிப்பேர் பண்ண கொடுக்க அங்கே நடந்திருந்தால் அது அந்த செய்தாள்கிட்ட தவறு என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி இது அவர் 2 பேருக்குமே உள்ள சமாச்சாரம். இதில் நாங்கள் நீதிபதி ஆகலாது. ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்காமல் பாதுகாக்கிறேன்டா இதுதான் வழி, ஒரே வழி. ஏனெண்டா திருப்பம் நான் சொல்கிறேன், இது எங்களோட சொசைட்டி ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. செக்ஸ்ன்றது ரியல் பூக்கம். அது சாதாரணமாக நாங்கள் அதை தடுக்கிறது கடினம்ன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பாடு என்ன மாதிரி ஒரு விஷயமோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஸோ இதை கடந்து போங்க. எங்களுடைய சொசைட்டியில் நல்ல விஷயங்களை விதைக்கணும் மட்டும் தான் நான் இதை சொல்கிறேன். பிறகு என்ன அட்டாக் பண்ண வரையில் நீங்கள் அட்டாக் பண்ண வந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னை பற்றி என்னுடைய மனைவிக்கு தெளிவான புரிதல் இருக்குது, அம்மா அப்பாவுக்கு இருக்குது, மாமா மாமிக்கு இருக்குது, மச்சானாக்களுக்கு இருக்குது, சௌரத்துக்கு முடிஞ்சதுக்காக தான் மாறுங்க வந்துட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் இதை இப்படி இந்த விஷயத்தை சொல்ல வேணுமென்னு நான் நினச்சேன். நான் என்னென்னா இதை பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்க போக நிறைய பிரச்சனைகள் வருது. என்னென்னா அந்த வாத்தியாரை பொம்பளை கல்லுன்னு சொல்லிடுவானோ, அந்த டீச்சரை பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்கும். அவங்க டீச்சரையே சைட் அடிக்கிற படிகள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை, இந்த ஜென்சி என்றுக்கு தான் ஜெனரேஷன் செட். அந்த இப்போ பிறந்திருக்கிற பிள்ளைகள் ஐயோ அதையும் பேசுவான் என்று ஏடிஎம் கார்டுக்கு வச்சு அப்படி கணக்காக நடக்குது. இப்படி இது அது ஒரு உதாரணம். அதேமாதிரி அந்த இஷ்யூ இல்லை, அதை சார்ந்து வேறு நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஸோ அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் வேறு. அது ஜெனரேஷன் கேப்ன்னு சொல்கிறது, தலைமுறை இடைவெளி. அதை நாங்கள் மாற்றலாம். கட்டாயம் என்னை விட இந்த பிள்ளை அட்வான்ஸாக தான் இருக்கும், அதை விட அது இந்த பிள்ளை அட்வான்ஸாக இருக்கும். ஸோ நாங்கள் என்னென்று சேஃபாக இந்த சமூகத்தை நகர்த்த போகிறோம்ன்றது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தங்கச்சி மன்னிச்சு கொள்ளுங்க, ஏதாவது கதைச்சிருந்தா இல்லை அந்த தம்பி மன்னிச்சு கொள்ளுங்க. நான் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு போடுறதான் என்னுடைய நோக்கமே தவிர இது ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கண்டென்ட், அவ்வளோதான். கடந்து போங்க, கட்டாயம் இதை பகிர்ந்து விடுங்க. முக்கியமாக பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் இதை பார்க்குறார்கள். உங்களுக்கு படிப்பிக்க கஷ்டம்னா இது இந்த இஷ்யூவை வார இஷ்யூவை நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறேன். என்ன மிஞ்சி போனால் நோண்டி ஆக்குவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போகட்டும். இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல சில நீங்கள் ஸ்டிக்மடைஸ் பண்ணப்படலாம், வெக்கப்படலாம். இதை பகிர்ந்து விடுங்க. முக்கியமாக இதை தெரியப்படுத்தி விடுங்க எல்லாருக்கும். உங்களுடைய கருத்தை மறக்காமல் போடுங்க. கொண்டம் ஆணுரையை எப்படி சரியான முறையில் பாவித்து எப்படி இறுதி அகற்றல் செய்கிறது, ஆணுரையை பாவிக்கிறதால என்ன நன்மைகள் என்றது சம்மந்தமாக விரிவான ஒரு காணொளி வேணுமென்று சொன்னால், சும்மா எவ்வளோ காணொலி எடுக்க நான் தேவையில்லாமல் போட இல்லாது. நீங்கள் வேணுமென்று சொன்னால் கண்டம் வீடியோ என்ற ஒரு கொமெண்டாக போட்டு விடுங்க. அதை கண்டம் வீடியோ இதெல்லாம் போட்டால் சரி, கொண்டம் வீடியோன்னு கொமெண்ட் ஒரு 10 கொமெண்ட் வந்ததுண்டா நான் அதை காணொலியாக தெளிவாக போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். யாராவது தம்பியாக்களுக்கு இது தேவையாக இருக்கும். அது பிள்ளை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் அப்படி தான் சிந்திக்கிறேன். நான் சின்ன வயதுலேருந்து அப்படியான ஒரு கம்யூனிட்டியிலேருந்து வந்தேன். நான் ஒன்றும் பெரிய டவுனுக்கு எல்லாம் பிறந்து வளரல, சாதாரண குக்கிராமத்துக்கு பிறந்து வளர்ந்தேன். ஸோ இல்லை பலதரப்பட்ட மக்களை பார்த்துருக்கிறேன். எனக்கு இந்த வயதிலேருந்து 60-70 வயதுக்கான நண்பர்கள் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஆக்களுடைய எண்ணோட்டம் எனக்கு தெரியும். அதான் சில பேர் கேட்குறது என்னென்று இந்த வயதில் இவ்வளவு ஞானம். சில பேர் கொமெண்ட் போடுறேன், நீங்கள் சிறியனா போடுறீங்களாக்கும், காக்கியுடைய தரித்த காக்கி காவிதானே ஞானியோ அது அப்படி ஒன்றும் இல்லைன்னா நிறைய பேரோட பழகைக்கு அவர்களுடைய அனுபவங்கள் வரும். எங்களுடைய சமூகத்துக்கு இது தேவையாக இருக்குது. ஸோ நான் செய்கிறேன். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. முக்கியமாக மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். தமிழ் எந்திரன் இப்படியான நல்ல நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தளம். எனவே கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாரதோடு லைக் பண்ணி ஒரு கொமெண்ட் ஒன்றை போட்டுட்டு போங்க. முக்கியமாக நான் சொன்ன அந்த விஷயம் தேவையேண்டா அதை கொமெண்டாக போடுங்க. மிச்சம் நல்ல விஷயம் இருந்தால் போடுங்கள். தயவு செய்து பெண்களை இப்படி கேவலப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய வர்க்கம். நீங்கள் போடுவீங்கள், அவே பாதிக்கப்படலாம். உங்களை நம்பி ஒரு ஆள் வந்தால் ஓகே, அந்த கணத்தை என்ஜாய் பண்ணிட்டோம், கடந்து போகிறோம்.
யாருக்கும் எதுவும் சொல்ல தேவையில்லை. எப்பவும் தெரிஞ்சு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்டா அது ரகசியம் இல்லை, நான் என்னுடைய வைஃபுக்கு சொல்லிட்டேன்டா அது ரகசியம் இல்லை, இல்லை வைஃப் எனக்கு சொல்லிட்டேன்டா ரகசியம் இல்லை. எப்போ ஒரு ஆளுக்கு இல்லை இருக்கிற ரகசியம் வடிவேல் சொல்லும், இந்த உன்னட்டை மட்டும்தான் சொல்கிறேன்னு அப்புறம் அவன் ஊர் முழுக்க சொல்லி போடுவான். ஸோ இதுகள் ரகசியங்கள், அந்த கணத்தில் ஈவன் ஒருத்தருக்குமே தெரியக்கூடாத ஒரு விடயங்கள். ஆனால் மேலே ஒருத்தர் இருந்து பார்த்து கொண்டிருப்பார், அவரை தவிர மிச்ச ஒருத்தருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு கடந்து போகணும். இதை அப்புறம் வீடியோ எல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. இது எங்களுடைய தயவான வேண்டுகோள். தம்பியாக்கள் முக்கியமாக இதை பாப்பியல் இளம்படியல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ இந்த தகவலை கட்டாயம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு திருப்ப வரும், அல்லது உங்களுக்கு பிள்ளையாக பிறந்து அது நடக்கும். அப்படியே நீங்கள் பாவ வஞ்சனை செய்தால் நடக்கும். இல்லை அவர்களும் என்ஜாய் பண்ணி சாதாரணமாக கடந்து போய் நீங்கள் வேறு ஒரு ஆள் மாதிரி பண்ணி சந்தோஷமாக இருக்கிறீங்களா, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்யலை. செய்திகளோ கம் அரிஸ்தான். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.